வணக்கம். இன்னேரே.காமின் இன்றைய செய்திகள் வாசிப்பது மன்சூர். அந்நிய முதலீடுக்கான விதிமுறை தளர்வு. இந்தியாவை அடகு வைக்கும் முயற்சி என வைகோ கண்டனம். அந்நிய நேரடி முதலீட்டுக்கான விதிகளை தளர்த்தியுள்ளது இந்தியாவை மொத்தமாக அடகு வைக்கும் முயற்சி என மதிமுக பொதுச் செயலர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மோடி அரசின் இந்த செயல்பாடு வன்மையான கண்டனத்துக்கு உரியதாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 4 லட்சம் முதல்வர். மழை காரணமாக உயிரிழந்த 19 பேரின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 4 லட்சம் ரூபாய் வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக புதன்கிழமை அவர் வெளியிட்ட அறிவிப்பு, வடகிழக்கு பருவமழையின் காரணமாக கடலூர் மாவட்ட வீசூரை சேர்ந்த உத்தரவேல் மனைவி வாசுகி, மகள் கௌசல்யா, செம்மேடுவை சேர்ந்த பச்சையப்பன் மகன் அசோக் ஆகியோர் வெள்ள நீரில் மூழ்கி நவம்பர் 19ஆம் தேதி உயிரிழந்தனர். சவுதி அரேபியா ரியாத்தில் இன்று மாலை 6 மணி அளவில் ரமாத் அரங்கத்தில் நடைபெறவுள்ள அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி கல்வி விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சவுதி வாழ் தமிழர்களை வருக வருக என வரவேற்கிறார்கள் உதயம் தமிழ் கலாச்சார கழக தலைவர் சிக்கந்தர் மற்றும் செயலாளர் சாபர் சாதிக் அவர்கள். பட்டாசை சாப்பிட்ட குழந்தை பலி. மகாராஷ்டிராவின் ரத்னகிரி பகுதியில் பட்டாசை சாக்லேட் என நினைத்து தவறுதலாக சாப்பிட்ட 5 வயது குழந்தை பரிதாபமாக பலியானது. அமைச்சர்கள் மாற்றமா? அதிமுகவில் கலக்கம். தமிழக அமைச்சரை மாற்றப்படலாம் என தகவலால் அமைச்சர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். தமிழக அமைச்சரவையில் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மோகன் காமராஜ் ஆகிய தலா 2 துறைகளில் கவனித்து வருகின்றனர். இதனால் அமைச்சரவையில் மாற்றம் வரலாம், புதியவர்கள் வாய்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்ப்பு எம்எல்ஏக்களிடம், மாஜி அமைச்சர்களிடம் ஏற்பட்டுள்ளதாம். இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.